அது 30வது வசனத்தில் இருக்கு. நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்கள். இதனால நாம ஜனங்களை வெறுக்கிறோமா? இதை ஒருவேளை அந்நிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம மேல அவங்களுக்கு கோபம் வரலாம். ஏதோ பெருசா இவங்க பண்றாங்க, ஏன் கிறிஸ்தவங்க ஒரு இந்து நபரை கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஏன் ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணக்கூடாதா? என்ன ரொம்ப பண்றீங்க, நீங்க அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாயா? இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க நல்லதுக்கு தான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பதில். அதுதான் உண்மையும் கூட. உங்க நல்லதுக்கு தான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போவோம், மதியம் வரைக்கும் அங்க உட்காருவோம், சாப்பிடுவோம், ஏன் சில சமயத்துல சாயங்காலம் வரைக்கும் கூட இருப்போம். உங்களால கூட வர முடியுமா? என்னது எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமா? அப்புறம் அந்த சினிமா தியேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நீ நினைச்சே பார்க்க கூடாது. என்னது, இதுக்கே பாதி பேர் காணாம போயிருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கையா இப்ப அதையெல்லாம் ஒத்துக்கொண்டு வருகிற ஒரு பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டா அது எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும். இப்ப உங்களை நாங்க திருமணம் பண்ணும் பொழுது நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. நான் இங்க திடீர்னு உபவாசம் என்று ஜெபித்து கொண்டிருப்பேன், உங்களால் அதை பார்க்கவே முடியாது. நீங்க வேற ஏதாவது தீபாவளியை கொண்டாட போய் கொண்டிருப்பீங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி வீட்டுல நான் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருப்பேன். சரியா வருமா? நீங்கள் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? விளக்கு ஏத்த சொல்லுவீர்கள், நான் சுவிட்ச் போட்டு டியூப் லைட்டை போட்டுட்டு போயிட்டு இருப்பேன். அதுல உங்களுக்கு கோபம் வருமே. எல்லாமே உங்க நன்மைக்காகத்தான். ஒண்ணு நாம அவங்கள மாதிரி போயிடணும், அல்லது அவங்க என்ன பண்ணணும், அப்ப எல்லாமே இந்த மாதிரி நாம இதை புரிய வைக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாம ஏதோ பெருசா சுத்தமானவர்கள் மாதிரியும் அவர்கள் எல்லாம் அந்நிய மக்கள் தீண்டத்தகாதவர்கள் மாதிரியான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தி விடும். நோ, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீர்கள் என்பது வெறுமனே ஏதோ ஒரு தீட்டு உண்டாகிவிடும் என்பதற்காக அல்ல. கர்த்தரை அறியாதவர்கள் 2 பேர் சேரும் பொழுது அங்கு பிரச்சனை இல்லை. கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று இணைக்கப்படும் பொழுது அது மிக ஆபத்தான ஒன்றாய் இருக்கிறது. நான் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஒருவர் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார், இருவரும் இணைந்து செல்லுவது மிக பிரச்சனையா இருக்கும். நான் கிழக்கு பக்கம் போய் கொண்டிருக்கிறேன், அங்க அவங்க மேற்கு பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க. எங்க 2 பேரையும் ஒருத்தவங்க கட்டி வச்சுட்டா எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் எங்க இருப்போம்? அங்கேயே தான். நான் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருப்பேன், அவர் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் நாங்க நடந்திருக்க மாட்டோம், அங்கேயே நின்றுட்டு இருப்போம். எதுவும் உருப்படாது. இதுதான் காரணம்.